ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டோட பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 38 அடி நீளம், 24 அடி அகலம். இப்போ இது வந்து ஒரு 1 பிஹெச்கே ஹவுஸ் தான். இப்போ இந்த ஹவுஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சிட் அவுட் கொடுத்துருக்கோம். சிட் அவுட் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹால் ப்ளஸ் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், கிச்சன் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிட் அவுட் நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்திங்கன்னா சிட் அவுட்டில் தான் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வடக்கு பார்த்த வாசல் வந்து மெயின் டோர் உள்ளே போகும். உள்ளே போயிட்டோன்னே நம்ம ஆளோட சைஸ் பார்த்திங்கன்னா 18 அடிக்கு 9 இன்ச்சு, 13 அடிக்கு 4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10 ஃபீட்க்கு 5 இன்ச்சஸ், 11 ஃபீட்க்கு 5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் பார்த்திங்கன்னா 4/7 ஃபீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம், அட்டாச் பாத்ரூம் அந்த ரூமுக்கு. அதேமாதிரி ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதோட அளவு பார்த்திங்கன்னா 4 ஃபீட் 8 இன்ச்சஸ், 6 ஃபீட் 10 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னா 8 ஃபீட்க்கு 11 ஃபீட் 5 இன்ச்சஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பேக்கு சைடில் 4 பக்கமும் வந்து நம்ம வந்து செட் பேக் வந்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சவுத் சைட் பார்த்திங்கன்னா 1.5 ஃபீட் கொடுத்துருக்கோம், வெஸ்ட் சைடும் 1.5 ஃபீட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஈஸ்ட் சைடும் 1.5 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடு மட்டும் 4 ஃபீட் 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஃபீட் 9 இன்ச்சஸில் பில்டிங்கோட அகலத்தில் பாதி வந்து நம்ம சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்கோம். மீதி வந்து நம்ம வந்து காலியாக கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்க்காக. இந்த மாதிரி வந்து 2D பிளான், 3D எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக என்னுடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.